வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் ரொம்பவே வீக்கா இருந்தது. ஓப்பனிங்ல ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி 50 நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா, இப்போ அது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. சடனா பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஒரு ராலி ஏற்பட்டிருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சடன் ஏற்றம் என்ன ரீசன் அப்படின்ட்டு தெரியல. பட் ஏறுனது நம்மள பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். HDFC பேங்க்லாம் நெகட்டிவ்ல இருந்தது. ஆனா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ரிலையன்ஸும் அதுதான். இன்னைக்கு ரிலையன்ஸ்ல நான் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் ரூ. 1300. ஆனா, அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் ஆகல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெறும் 30 பைசா தான் டிஃபரண்ட். அங்கருந்து திரும்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ஏற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படாம போயிருச்சு. ஸோ, பார்ப்போம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஆர்டர் இருக்கும். மேபி வந்து அந்த ரேஞ்ச ரீச் பண்ணுச்சுன்னா, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, அடிஷனல் குவான்டிட்டீஸ் ரிலையன்ஸ்ல நான் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ, அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டெய்லியும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஐடி செக்டார் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு மிகவும் உறுதுணையா இருந்த ஒரு செக்டாரே ஐடி செக்டார் தான். சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ நிஃப்டி ஐடி இன்னைக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 4% வரைக்கான ஏற்றத்த இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐடில நேத்தும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நேத்து யுஎஸ் மார்க்கெட்ல அக்சென்சர் பார்க்கும்போது ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்தது. அதோட எதிரொலி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ, டிசிஎஸ் இன்னைக்கு டேல 6.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, லார்ஜ் கேப் பங்கு இந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்த குடுப்பது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். நல்ல ஒரு டிப்ல இருந்து டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப ஒரு ரெக்கவர வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் ஏற்றம் இல்ல. 6% மேலான ஒரு ஏற்றத்த டிசிஎஸ் போஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாரி இன்ஃபோசிஸ் இன்னொரு பங்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் 2 பேரும் தான் இன்னைக்கு இரட்டை நாயகர்கள். 2 பேருமே இன்னைக்கு டேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த 2 அண்ட் HCL டெக் இந்த 3 பங்கு பார்த்தீங்கன்னா, நான் டிப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்கு. அத பற்றி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, விப்ரோ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு டவுன்ஃபால் ஏற்படும். அதுக்கப்புறம் அத ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு. ஆனா, விப்ரோல வந்து அது நடக்கல. ஸோ, விப்ரோ இன்னைக்கு டேல ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துட்டுருக்கு. ஒரு 1லேருந்து 1.5% வரைக்கான ஏற்றம் விப்ரோல வந்து ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில HCL டெக் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 3, 3.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இன்னைக்கு டேல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நடந்த ஒரு பங்குகள் ஐடி பங்குகள்னா, அது டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் தான். ஸோ, நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து நமக்கும் பெரும் ஒரு மகிழ்ச்சிய பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி நிறுவனங்கள் ஏற்படுத்தி இருக்கு. ஸோ, இந்த ராலி தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ, தொடர்ந்ததுன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் பங்குகள் பெரிய சரிவ குடுக்காம ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா ஐடி செக்டாரோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து நம்ம போர்ட்ஃபோலியோவ நல்ல ஒரு தூக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, எனக்கு அப்படிதான் வந்து நடந்திருக்கு. ஸோ, ஹேப்பியா இருக்கு. இது தொடருமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ, மேபி ஃபர்தரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தயாரா தான் வந்து இருக்கேன். ஸோ, ஐடி செக்டார்ல இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, பேக் அடிச்சு தான் இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, ஏன் ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கூட ஐடி நிறுவனங்கள பார்த்து ரொம்பவே வந்து பயம் தான் அதிகமா இருக்கு. ஸோ, நம்ம ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ, நான் எடுத்திருக்கேன். ஸோ, நீங்களும் அந்த மாரி எடுத்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, நம்மளுடைய ஒரு நம்பிக்கையின் பேரில் ஸோ, இதுதான் நடக்கும். பாதிப்புகள் நடந்ததுன்னா, இப்படிதான் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டாவே வந்து இருக்கோம். பட் நம்ம நினைக்கிறது உடனே நடக்காம, ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டு கூட வந்து நடக்கலாம். ஆனா, ஸோ நடக்குதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. மேபி நடக்கலன்னா நஷ்டமா போப்போது. நடந்ததுன்னா, அது நல்ல ஒரு ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ண போது. ஸோ, ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவு நமக்கு வெற்றிய தருதா, இல்ல தோல்விய தருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ, இன்னைக்கு ஏறுன ஏற்றத்த நினைச்சு நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். ஸோ, வெறும் ஏற்றத்த நினைச்சு மகிழ்ச்சியா இல்லாம, ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத உள்வாங்கி, அதன் மூலியமா ஒரு டிசிஷன நம்ம டெஃபினட்டா வந்து பில்ட் பண்ணணும். ஸோ, அப்படிப்பட்ட வேலைகள நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டே வரும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஏன்னா, இப்பதான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட தனியா இந்த பங்குகள் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல அண்ட் ரீட்டெயில் ஆப்ஷன்ல பார்க்கும்போதும் அடிக்கடி ஐடி பங்குகள் பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ, அதனால பெரும் சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் பேங்க் பற்றியான அப்டேட் தான். ஸோ, சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் செகண்ட் ஹாஃப்ல
வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ்லையும் என்ட்ராக போகிறதா சென்ட்ரல் பேங்க் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல செய்தி சென்ட்ரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரோத்துக்கு வந்து இது டெஃபினட்டாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பட் ஷேர் ப்ரைஸ்லலாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ சென்ட்ரல் பேங்க்கை நானும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கூட நான் வந்து போட்டிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய என்பிஎஸை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து அந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்குகிறோம் வாங்கலை அது ரெண்டாவது. ஸோ நமக்கு திடீர்னு ஒரு பங்கை பிடிச்சிருக்கு, சரி அதை வந்து நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு தேடி பார்க்கறதுனால எந்த ஒரு வகையிலையும் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். சொல்லப்போனால் அது ஒரு நல்ல படிப்பினை தான் நமக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்காம, ஸோ என்ன புதுசாக கற்றுக்க முடியும், ஸோ புது அனாலிசிஸ் எங்கே பண்ண முடியும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம ஆக்டிவாக மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நல்ல ஒரு வளர்ச்சியை நம்மளால் அடைய முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அடுத்தது குஜராத் கேஸ் இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. ஆனால் இப்போ இல்லை. ஸோ இன்றைக்கி டேயில் ஒரு 7% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்து இப்போ பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ஒரு 1% வரைக்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னி இந்த குஜராத் கேஸை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜிஎஸ்பிஎல்லாம் வந்து இது கூட வந்து மெர்ஜ் ஆக போகுது. அதனால் நம்ம இன்னும் ஜிஎஸ்பிஎல் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் மாறாக நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனி குஜராத் பெட்ரோல் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி நமக்கு ஆட் ஆகும். ஸோ என்றைக்கு ஆட் ஆகும்னு தெரில. ஃபஸ்ட்டு நமக்கு குஜராத் கேஸ் தான் வந்து ஆட் ஆகும். இப்போ வரைக்கும் ஆட் ஆகலை. நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் என்னாச்சு அப்படின்ட்டு. பட் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ என்றைக்கு அந்த மெர்ஜர் நடந்து நம்ம லாஸ்ட் டேட் இருந்ததோ அப்போவே அதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் தொடர்ந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி நான் திடீர்னு ஏதாச்சும் முடிவுகளை வந்து சேஞ்ச் பண்ணுனேன்னா அந்த அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம். திடீர்னு வந்துட்டு ஸோ நான் இன்றைக்கி பார்க்கலாம் அன்றைக்கி பார்க்கலாம் அந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னா டெஃபினட்டாக என்னால் முடியாது. ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் போய் அதிலெல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நோக்கி நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஸோ திரும்பவும் பழைய இதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது ஸோ அனந்தராஜ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஹரியானா கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு 25,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது தான் அனந்தராஜ் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு? டேட்டா சென்டருக்கு தான். ஸோ ஆல்ரெடி இவங்க சொல்லியிருந்தாங்க டேட்டா சென்டர் பிஸ்னஸை வந்து நாங்கள் டீமர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ தனியாக எடுத்து லிஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அதை தனி சப்சிடரியாக இவங்களுக்கு கீழேயே வச்சுக்க போகிறாங்களா, இல்லை ஸோ அதை ஐபிஓ மூலிமா பண்ண போகிறாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. பட் தனியாக அவங்க வந்து செப்பரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். பட் இப்போ 25,000 கோடி பெரும் முதலீடு பண்ணுறது அனந்தராஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் இந்த அனந்தராஜ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ரிஸ்க் தான். ஸோ லோத்தா நல்ல ஒரு பெட்டரான ஒரு சான்ஸ் மேபி கிடைக்கலாம். ஒரு நல்ல பங்கும் நல்ல நிறுவனமும் கூட. பட் இப்போதைக்கு அது இறங்கலை. ஃபர்தராக வந்து இறங்குச்சுன்னா லோத்தாவை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். மேபி லோத்தா பற்றி டக்குன்னு இன்றைக்காச்சும் ஒரு நாள் டவுட் ஏற்பட்டுதுன்னா ஸோ 2 ஆர்டிக்கல் லோத்தாவை பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ரீகால் பண்ண மாதிரியான ஒரு இது ஏற்படும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ என்ஹெச்பிசி கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ஹெச்பிசி பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் பண்ண போகிறதா, என்ஹெச்பிசியில் ஓஎஃப்எஸ் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 71 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 77 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த என்ஹெச்பிசி. ஸோ இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேயில் 5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ரூ. 73 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக இங்கெல்லாம் ஒரு டிப் நடக்கணும். ஒரு ரூ. 50 கிட்டலாம் வந்ததுன்னா இது ஒரு நல்ல நிறுவனம் தான். பட் இப்போதைக்கு இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் இல்லை. இந்த வேல்யூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் விற்கட்டும், விற்று நல்லா கீழே இறங்கட்டும். இறங்கி நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா அப்போ நம்ம இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இது என்ஹெச்பிசி பற்றியான அப்டேட். அடுத்தது என்எம்டிசி. ஸோ இன்றைக்கி டேயில் 52 வீக் ஹையை பார்த்திங்கன்னா என்எம்டிசி நிறுவனம் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்னா நேற்று ஒரு செய்தி வந்தது, என்எம்டிசியோட அயன் ஓர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதன் காரணமாக இன்றைக்கி டேயில் என்ஹெச்பிசி நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. சாரி என்எம்டிசி நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு உச்சத்தை நோக்கியும் போயிட்டுருக்கு. ஸோ இது போக என்எம்டிசி ஸ்டீல் லிமிட்டடும் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஏற்றத்தை இன்றைக்கி டேயில் கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் எந்த ஒரு சான்ஸும் இல்லை. மெட்டல் ஸ்டாக் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண ஒரு ரீசன்னால திரும்ப உங்கள் கூட அப்டேட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஜோதி லேப் பார்த்திங்கன்னா நேற்று நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். நேற்று வீடியோவில் நான் அப்டேட் பண்ணனா எனக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. நல்ல வேலை கடைசியில் வந்து ஞாபகம் வந்தது.
ஸோ ஜோதி லேப் நேற்று கரெக்டாக 200 பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் 201 கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜோதி லேப் பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. அடுத்த காலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான காலாண்டா வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரில் வந்து கைவிட்டு போயிருச்சு. அதோட ரெவன்யூ இம்பாக்ட் டெஃபினட்டாக ஜோதி லேப்ல ஏற்படும். ஸோ எந்த அளவுக்கு வீழ்ச்சி வரும் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிளாக தான் இருக்குது இந்த ஜோதி லேப் பொறுத்த வரைக்கும். பட் டெஃபினட்டாக ஒரு ரிசல்ட்டில் வீழ்ச்சி வரும். அதுக்கப்புறம் திரும்ப கூட ஒரு சரிவு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். மேபி ஒரு 150க்கு போனாலும் போவதற்கான வாய்ப்பு ஜோதி லேப் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். பட் இப்போதைக்கு எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து ரொம்பவே வீக்காக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எஃப்எம்சிஜி நல்ல ஒரு இடத்துல இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எஃப்எம்சிஜியில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இன்றைக்கும் ஃபால் ஏற்பட்டது. பட் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஏற்பட்டிருந்ததுன்னா ஸோ ஹெச்யூஎல் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். பட் அது மிஸ் ஆயிருச்சு. பட் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்ல குவான்டிட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் ஹெச்யூஎலை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன். ஓகே. ஸோ மற்ற பங்குகளும் நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்கள் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.